நாளைக்கு வச்சுக்கலாம், ஒரு வாரம் போட்டு வச்சுக்கலாம், ஒரு மாசம் போட்டு கூட வச்சுக்கலாம். அது தனியா அச்சு மாட்டுக்கு கத்து தனி தனியா எப்போனாலும் போட்டுக்கலாம், எப்போனாலும் வச்சுக்கலாம் மாமா. நல்ல பணவிடா உன் பணி. ஆமாங்க, நீ வேலை கிளம்பி போனியா மொண்டாட்டி சொல்றான். எந்த பொண்டாட்டியாவது முதலில் இது மாதிரி சொல்லுவாளா? என் மொண்டாட்டி சொல்றாங்க, என் மொண்டாட்டி ட்ரிபிள் பத்தினி. அது என்ன ட்ரிபிள் பத்தினி? நலாயினி நொலத்தங்க சந்தில பேதி, நலாயினி சந்திரமதி நல்ல கருப்பு கரைசி கண்ணுக்கு இருக்கிறாளே அந்த வயல வந்த என் மொண்டாட்டி ட்ரிபிள் பத்தினி. ஆனா உன் மொண்டாட்டி எப்படி எனக்கு தெரியாது. யாரு கதை சொல்றது? என் மொண்டாட்டி கதை. உன் மனைவி கதை சொன்னீங்க. என் மனைவி நண்டியா மாற. சரி, உன் மொண்டாட்டி என்ன வரல? என் மண்டாடி ஏங்க சத்தியமா உன் மொண்டாட்டி நான் வரல, விட்டுருங்க. அருள் கத்த பையல என்னடா சொல்ற நீ? அதான் உன் மொண்டாட்டி நான் வரல, விட்டுருங்க. கதைக்கு வராதுடா. கதை விட்டா வரலன்னு சொல்லிட்டு விடுங்க. உட்காரு. ஒரு மாசம் முடிஞ்சது பாரு. ஒரு மாசம் வாடகை செய்யல 7 நாள்ல போய் சேர்ந்துடுறேன். ஆனா லாரி எடுத்துட்டு வந்தா ஒரு மாசமாவது. அந்த அளவுக்கு வண்டி மெர்சி ஓட்டுறேன். உன்ன போல ஒரு டிரைவர் இந்த உலகத்துல பார்த்ததே நீங்க மெச்சு ஓட்டுற வண்டிய செத்தாந்து விட்டு கல்யாணத்தன்னைக்கு முதல்வர் நடக்கலையே, ஒரு மாசம் பொறுத்து வரவே இன்னைக்கு முதல்வர் நடத்துன்னு 6 வாரமா போறேன் ஐயா. நேரா கடைக்கு போனேன், ஸ்வீட் கடைக்கு. ஒரு 1/4 கிலோ அல்வா வாங்கினேன், 1/2 கிலோ பாதுஷா, 1 கிலோ சூத்துக்கொடி. சாத்துக்கொடிடா எல்லாத்தையும் மாத்திட்டாங்களா? ஆமா, இல்ல நீதான் மாத்திக்கிற ஆர்வத்துல. இதெல்லாம் மாத்தினேன். 6 வாரமா வீட்டு வர்றேன், வண்டி 100ல வருது. நேரா வீட்டாண்ட போய் 7-10 கிலோ கதவு தட்டுறேன். ஏண்டின்னு என் மொண்டாட்டி அண்ணத்துக்கு தான் தலைக்கு தண்ணி ஊத்தின்னு வந்துக்கிறான். தண்ணி ஊத்திக்காது எந்த அது இல்லைங்க, இந்த வீட்டுக்கு தூரம் வாங்கல. பெண்களுக்கு மாதத்திற்கு ஒரு முறை வர வேண்டிய மாத வீடா. அதாங்க பெண்களுக்கு உண்டாந்து 3 நாள் 5 நாள் 7 நாள் சொல்றாங்க. 7 நாள் அது என் மொண்டாட்டி வந்துக்குது ஐயா. என் மொண்டாட்டி என்ன பண்ணா, மாமா நீ நான் ஒண்ணு சேரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டா. உடனே எங்க அம்மா வந்தாங்க, ஐயா இது மாதிரி ஆகி போகுது, இந்த நேரத்துல 2 பேரும் ஒண்ணு சேரக்கூடாது அப்படின்னாங்க. மனசு சல்லுன்னு விட்டு போச்சு. 100ல போன வண்டி அப்படியே 0ல வந்து நின்னு போச்சு. தலை மேல துணி போட்டு உட்காந்துக்கிறேன். என் மொண்டாட்டி என் முகத்தை பார்த்தாலும் இல்லையோ, மாமா உன் சந்தோஷம் நான் கெடுக்க விரும்பல. அதனால நேரா பீரோல இருந்து ஒரு 300 ரூபாய் பணம் எடுத்தாந்து கொடுத்தா. எதுக்கு? கல்யாணம் பண்ண நேரம் சரியில்லை, அதனால விஷமுச்சி செத்து போடுறான்னு சொன்னாலா? நான் விஷமுச்சி செத்துறேன், நீ போய் முதல்வர் நடத்துனாலா? 300 ரூபாய் எதுக்குடா கொடுத்தா? நான் தான் சொன்னான்னு கேளுங்களா? என்ன சொன்னாப்பா? மாமா 100 ரூபாய் எடுத்து போய் பிரியாணி சாப்பிட்டுக்கோ, 200 ரூபாய் எடுத்து போய் யாரு கிட்டனா சந்தோஷமா இருந்துட்டு வா மாமா அப்படின்னு என் மொண்டாட்டி சொல்றான். எந்த மனைவியுமே இந்த வார்த்தை சொல்ல மாட்டாங்க. முண்டாட்டி ட்ரிபிள் பத்தினிங்க சாப்பாட்டுனால விட்டு கொடுப்பாங்க. ஆனா கணவனே தாலி கட்டி கணவனை விட்டு கொடுக்க மாட்டாங்க. ஆனா என் முண்டாட்டி அப்படி இல்ல, ட்ரிபிள் பத்தினி தான். ஆனா உன் முண்டாட்டி எப்படி அனுப்பிச்சு அங்க வந்து நான் வெட்டிய போடுவேன் மகனை அப்படின்னு சொன்னாங்க. என் முண்டாட்டி சொல்லு பாரு, செருப்பால் அடிப்பா, ஃபேமிலி அடிப்பா, செருப்பால் அடிப்பா. வேற என்ன ஏப்பட்டு வாங்கிருப்பனுக்கு அவர் சொன்ன பிரகாரம் போனாங்க. 100 ரூபாய்க்கு பிரியாணி சாப்பிட்டேன், 200 ரூபாய் எடுத்து போய் எதிர்விட்டு முடிமான குத்துட்டு சந்தோஷமா இருந்துட்டு வந்துட்டேன். முடியுமாவா? அட்ரஸ் போடுமா? முடியுமாவான்னு கேட்டேன். ஆச்சரியமா கேக்குறேன். அட்ரஸ் போன் பண்ணி இல்லப்பா, முடியுமாவான்னு கேட்டேன். அடங்க முடிமான குத்துட்டு சந்தோஷமா இருந்துட்டு நேரா வீட்டுக்கு வந்தங்க. என் முன்னாடி கேட்டா, மாமா எங்க போற, என்ன பண்ண அப்படின்னு கேட்டா. நீ சொன்ன பிரகாரம் 100 ரூபாய்க்கு பிரியாணி சாப்பிட்டேன், 200 ரூபாய் எடுத்து போய் எதிர்விட்டு முடிமான குத்துட்டு சந்தோஷமா இருந்துட்டு வந்துட்டு அப்படின்னு நான் சொன்னேன். வாத்தா பலாடா என் முன்னாடி. யாரும் அடிமையா? புது பொண்டாட்டியா? புது பொண்டாட்டா முன்னாடிச்சுட்டாங்க. ஏடா அடிச்சா? அட பாய் மச்சான், இந்த காலத்துல இப்படி ஒரு ஏமாளி இருப்பியா? முனிமா வீட்டுக்காரனே என்கிட்ட வந்தா 130 ரூபாய் தான் கொடுக்குறான், நீ எடுத்து போய் 200 ரூபாய் கொடுத்து வந்துக்கிறேடா அப்படின்னு காரி முடியா. ரைட் hold it ரைட் hold it கம்பல்ல கண்மா இருப்பாரு அவரு வித்தாங்க சொல்லுப்பா. முனிமா வீட்டுக்காரனே வந்தா அமௌண்டா 130 ரூபாய் தான் கொடுக்குறான், நீ எடுத்துமா 200 ரூபாய் கொடுத்துட்டு வந்துக்கிறியடா, போய் 70 ரூபாய் மிச்சம் வாங்கிட்டு வரான்றா. வெளி சொல்லி வெக்கமல்ல எதுக்கிட்டா வீட்டுல நடந்தது வெளி சொல்லி வெக்கமல்ல. முன்னாடி 70 ரூபாய் ஏமாத்தி வாங்கிக்கிறேன், வாய்க்காச்சு
₹7 கூடிய மண்ணை குத்தி செட்டில்மெண்ட் பண்ணிட்டு வரணும். ஆமாண்டா. ₹7 கேக்குறேன் அந்த மண்ணை. வேலை தான் இருக்கிறேன் நானே. ஏய்னா அறிவு கட்ட பேரை. ஆ. டேய் ரபேட்டே. சுரேஷே கண்டா நேரம்னா உன்னுடைய வீட்டில் நடந்த கதையை சொல்லிவிட்டாய். விடு மச்சான். யார் மச்சான்? விடுவாய். யார் ஓய்ய? என்ன சகல? ஏய் யாரா சகல? கூத்தாடிக்கு முறையில கோயிலுக்கு தலையிலையா? அப்படியா? ஆ. டேய் ஆ. இந்த பிரம்மலோகத்தை அடடே. நீதி தவறாமல் ஏய். எறும்பு 84 லட்சம் ஜீவராசிகளையும் ஆமாங்க. படைக்கும் தொழில் படைத்தவன் ஏய். என்னுடைய மும்மூர்த்திகளில் ஏய். ஒரு மூர்த்தியாக விளங்கி வருகிறேன். நல்லது. காலை எடுத்த உடனே கடமைகளை முடித்துவிட்டு என்னுடைய மனைவியாரை பார்ப்பது வழக்கம். ஆமாங்க. நான் இடத்திலாக என்னுடைய மனைவி உத்தரவு. கனி என்பார் எல்லும் கருவும் குலத்திற்கனி என்பார் தாமரை பெண்ணின் நலத்திற்கனி என்பார் நாணம் தனக்கனிதான் தான் சொல்ல உலகத்திற்கரம் என்று நான் மணிக்கு சேர்ப்பேன். அடக்கம் பெண்களுக்கு அழகு என்பது போல் ஒருமை மகளிர் போல பெருமையும் தன்னைத்தானே கொண்டு ஒழுகி நோந்து என்ற திருக்குள் ஏற்பேன். பெண்ணில் பெண்ண நிலத்தை வாழ்வில்லை பெண்ணாமல் என்ற இந்த சத்தியலோகத்தில் பிரம்மனுக்கு மனைவியாக சரஸ்வதி என்ற பெயரோடு வாழ்ந்து வருகிறேன். இருந்தாலும் சுவாமி பார்க்க வேண்டுமே. அறிவியல் கடவுளுக்கு அடமானம் போட்டேன், புத்திர கடவுளுக்கு போய்க்கு போட்டேன். அறிவு அடிக்கிறவா அவளை பயங்கரமாவது. ஐயோ இப்படி நடக்கு, நான் அடிக்கலையே. ஐயோ ஐயா நம்ம தலைமையில தலை தூக்கி போட்டு வரவா. போச்சு
அடிச்சுக்கிறா பின்னாடி அடிச்சுக்கிறானே தான் துக்கு கிளம்புதுமா ஏ ராஜாக்கு என்னடா ஆச்சு உன் ராஜாவுக்கு தாமா என் துறைக்கு என்னடா உன் துறைக்கு தாமா என் சாமிக்கு என்னடா ஆச்சு? சாமிக்கு தாமா சாமிக்கு தாமா டேய் ஐயோ எனக்கு இருப்பது ஒரே ஒரு கணவர் ஆச்சேடா மத்தவங்க 6 பேர் இருக்காங்க எல்லாத்தமா வேலை வந்து இறங்கணும் உடனே பை கூட இறங்கல சாப்பாடு எங்கடி கேட்டாரு ஆமாடா பசி தாங்க மாட்டாரு அவரு ஐயோ நேரா போய் சுத்தி வந்தா நேரா அவனு குறுக்கோயில பூட்டாருமா முதல்ல சேத்துக்கத்தலாம் பேசிக்கிட்டு போறாமா ஆளு காலை கூட கை வாங்க பேத்து மேல அப்படியோ கை சாப்பிட்டாரு என்னடா செய்வது பசி ஐயோ இதுக்கு தான் அப்படி சாப்பிட்டாரா சொல்லிட்டேடா பாவி ஐயா உன்னை கூப்பிட்டாரு சொன்னாரு ஏ சுவாமிக்கு தான் ஏதோ ஆச்சு நான் பயந்து விட்டுட்டேன் அவருக்கு யார் என்ன பண்ணிக்கிற நீ? ஏண்டா, நீ முன்னாடி என்ன பண்ணிக்கிற, அவன் பின்னாடி என்ன பண்ணிக்கிறான்? காமெடி பசங்க. அங்கே வந்தா நாத்தான். ஜெத்தா, ஏப்பா? சுவாமி சொல்லு கண்ணு யாரு கண்ணு ஏம்மா, நீ கூப்பிட்ட டேய், என் மொண்டாட்டி குரல் மாதிரி இருக்குது, நான் என்ன பண்ணுவேன்? என் மொண்டாட்டி குரல் அம்மா குரல் ஒரே குரலுக்கு என்னப்பா? என் மொண்டாட்டி கூட உங்களை வயிறுதான் சரி. ஏன்னா என் மொண்டாட்டி கூட அம்மா ஒரு சொத்து பெருசாக்குறாங்க அப்படியா? ஒரு சுத்து கம்மியா இருந்தாங்க கண்பா என் மொண்டாட்டி தான் உன்னை சொல்லி கவனிங்களா? பச்சை புடவை எவ கட்டிக்கிறாளோ அவெல்லாம் என் முன்னாடி நடிக்கிறவன் நீ. உங்க வெள்ளை போடுங்க ஆறு கட்ட பயலை. என்ன ஏய், யாருமா எனக்கு தப்பா நினைக்கிறாரு ஏடா முன்னாடி ஒரு சுத்தா பெருசாகுது ஒரு சுத்தா பெருசாகுது 2 சுத்து சும்மா இருடா நீ வேற ஒரு அடியே ஓல பண்ணலாம் சுவாமி ஏன் அவளை தவறா நினைக்கிறீங்க இவட நம்ம மகன் போலதான் மகனா? இடம் கொடுத்துட்டியா? அம்மா நீ எனக்கு அம்மாவா நான் உனக்கு புள்ளையா பால் குடுக்குறியா பச்சை, இடம் கொடுத்தா மடம் கட்டுறான் பாரு. ஆறு கட்ட பயலை. பால் வாங்கி வந்து காசு ஆத்தி குடுக்குறான்னு இன்று போல் என்றென்று நல்ல முறையில் வாழ வேண்டுமென்று ஆமா. என் மனமாற உளமாற வாழ்த்துகிறேன். வாழ்க வாழ்க வாழ்க. அதட்டு சுவாமி ஏய், வாங்கடாங்க என்னம்மா யாரு அக்கா சொல்லு சித்தி ஏய்